மீண்டுமாக தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய பாதத்தண்டையிலே இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் காலை வேளையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவன் தாமே இந்த பரிசுத்த கூலிகையை ஆசீர்வதித்து இந்த நாளில் அவர் பேச ஆசிக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் கேட்கும் வண்ணமாக நம்முடைய இருதய கதவுகளை தன்னுடைய ஆவியின் துணை கொண்டு திறந்து நம்மை சத்தியத்தினால் நிரப்பும்படியாக அவருடைய பாதத்தில் நம்மை தாழ்த்தி அமர்ந்திருப்போம். தேவனுடைய பரிசுத்த நாம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய 3.5 வருட ஊழிய காலத்தில் பரலோகத்தின் கருகலான சத்தியங்களை ஓமானத்தின் மூலமாக, உவமைகளின் மூலமாக எல்லோரும் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அவர் தெளிவுபடுத்தி பிரசங்கித்தார். தன்னுடைய போதகத்தில் அவர் என்ன செய்தியை சொல்ல வருகின்றாரோ அந்த செய்தியை சொல்லுவதற்கு அதற்கு ஏற்றாற்போல் ஒரு சூழலில் அங்கு அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். வேதத்தில் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களையும் நாம் புரட்டி பார்த்தோம் என்றால் 3 வகையான நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களில் அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். மனிதரை பாதிக்கக்கூடிய வியாதிகளிலிருந்து அவர்களுக்கு விடுதலை செய்வது ஒரு வகையான அற்புத அடையாளம். இயற்கையை கட்டுப்படுத்தி அங்கு அற்புதம் நிகழ்த்துவது மற்றொரு வகையான அற்புத அடையாளம். கடலில் நடந்த காற்றையும் கடலையும் அவர் அதற்றினார். எக்ஸார்சிசம், ஆவிகளை விரட்டுதல், மரித்தோரை எழுப்பச் செய்தல் என்பது போன்ற இன்னொரு வகையான அற்புத அடையாளம். தேவனுக்கு பிரியமானவர்களே, மறுரூப மலையில் நடந்த அற்புதம் அவருக்கே அதிசயமாக அமைந்தது என்று வேத வியாக்கியானிகள் சொல்லுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ உலகம் இவ்வித அற்புத அடையாளங்களை அதிகமாக நேசிக்கின்றது. எந்த சத்தியத்தை நம்முடைய இருதயங்களில் புகுத்துவதற்காக அற்புத அடையாளங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தாரோ அதுபோன்ற சத்தியங்கள் அல்லாத அற்புத அடையாளங்கள் மாத்திரம் நடைபெறக்கூடிய அநேக கிறிஸ்துவ மேடைகளை நாம் பார்த்திருக்கின்றோம். இன்றைய இந்த அற்புத அடையாளங்களின் மோகம் கிறிஸ்துவ உலகை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றது. சுவிசேஷ மேடைகள் அற்புத அடையாளங்களில் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. ஏன் எந்த ஒரு கிறிஸ்தவ மேடைகளிலும் அற்புத அடையாளங்கள் செய்யப்படவில்லையோ அவைகள் சபையாகவே எண்ணப்படுவதில்லை. அவ்வளவு தூரத்திற்கு இந்த அற்புத அடையாள மோகம் கிறிஸ்துவ உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2ஆம் வருகைக்கு முன்பதாக தேவனுடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த அற்புத அடையாளங்கள் என்றால் என்ன? இன்றைய நாட்களில் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புத அடையாளங்கள் என்பது யாருடைய கரத்திலிருந்து பெறப்பட்டு எப்படி அவைகள் செய்யப்படுகின்றன என்பதை ஒரு சின்ன ஆய்வு. இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த சிறு மணித்துளிகள் ஒரு ஆய்வு ஆராதனையாக
நான் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றேன். அற்புத அடையாளங்களை பற்றிய ஓர் ஆய்வு. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் தான் சிருஷ்டித்த அனைத்தையும் பின்னிட்டு நோக்கி பார்க்கின்றார். எல்லாம் நன்மையாக கண்டது. எல்லாவற்றையும் அவர் நன்மை நன்மை என்று கண்டார். தான் படைத்த எல்லாவற்றிலும் உன்னதமான ஒரு நிலையில் மகுடம் வைத்தது ஒன்று மனிதனை, ஆதாமையும் ஏவாளையும் அவர் படைத்தார். எவ்வளவு தூரத்திற்கு அந்த மனுக்குலத்தை அவர் நேசித்தார் என்பதை சொல்வதற்கு அவர் அவர்களை தன் சாயலாக படைத்தார். அழகிய தோட்டம். ஆதாமும் ஏவாளும் மாத்திரம் சுகஜீவிகளாக அந்த தோட்டத்தில் வலம் வந்து கொண்டிருந்தனர். தேவனுக்கு பிரியமானவர்களே, அன்று ஒரு நாள் வழக்கத்திற்கு மாறாக எந்த இடத்திற்கு நீங்கள் செல்லக்கூடாது என்று தேவன் அவர்களை எச்சரித்தாரோ அந்த பாதையின் வழியாக இந்த ஏவாளானவள் சென்று கொண்டிருக்கின்றார். அழகிய சப்தம், ஏவாளே ஏவாளே என்று கூறிய அந்த சப்தத்தை அவள் கேட்டு அதன் அருகே சென்ற பொழுது அங்கு ஒரு சர்ப்பம், சாத்தான் பேசிற்று. Hath not God said this? தேவன் இதை உங்களுக்கு சொல்லவில்லையா? இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசியாதிருங்கள் என்று தேவன் உங்களுக்கு சொல்லவில்லையா? அப்படி அவர் சொல்லி இருப்பார் என்றால் தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகின்றார்? அது அப்படி அல்ல. சாத்தானுடைய முதல் எதிர்ப்பு இதுதான். நீங்கள் அக்கனியை புசிக்கும் நாளில் இவன் ஒரு சில காரியங்களை அவர்களுக்கு வரிசைப்படுத்துகின்றார். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், தேவர்களில் ஒருவரை போல் ஆவீர்கள், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் எப்படி அவரை போல் ஆகிவிடுவீர்களோ என்று அவர் நினைத்து இந்த கனியை உங்களை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார். நீங்கள் அவரை போல் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக தேவன் எதையோ அவர்களுக்கு மறைத்தது ஒன்றும் அந்த உண்மையை சொல்லுவதற்காகவே அவன் பரத்திலிருந்து இறங்கி வந்தது போன்றும் அங்கு அவர்களிடத்தில் பேசுகின்றார். விருட்சத்தின் கனியை புசித்த மாத்திரத்தில் தானே, அந்த அனுபவத்தை நீங்க அப்படியே படிச்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த அடுத்த கட்டம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் அந்த கனியை புசித்த மாத்திரத்தில் தானே. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் கண்களும் திறக்கப்பட்டது. 3வது அதிகாரம் 22வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் நம்மில் ஒருவரை போல் ஆகிவிட்டார்களே. இங்கு கர்த்தத்துவம் பேசிக் கொண்டிருக்கின்றது. அந்த கர்த்தத்துவம் என்று சொல்கின்றது ஆதாமும் ஏவாளும் தங்களில் ஒருவரை போல் ஆகிவிட்டார்களே என்று சொல்லுகிறது. அவர்கள் அந்த கனியை புசித்த மாத்திரத்தில் தானே மறிக்கவில்லை. அப்படியானால் சாத்தான் சொன்ன 3 காரியங்களும் உண்மையாக அங்கு நிற்கின்றது. அப்படியானால் தேவன் பொய் வைத்தாரா அல்லது உண்மையை அவர்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக மறைத்தாரா? சாத்தானுடைய போதனை கேட்ட மாத்திரத்தில் அது அவர்களுக்கு பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்பட கூடியதுமாக அந்த விருட்சத்தின் கனி அவர்களுக்கு தென்பட்டது. சாத்தானுடைய போதனை அவர்களுக்கு வந்து சேரும் நேரம் வரைக்கும் அந்த கனி அவர்களுக்கு அப்படி புலப்படவில்லை. சாத்தானுடைய போதனை கேட்ட மாத்திரத்தில் தானே வேதத்தின் பகுதி சொல்லுகின்றது, இந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமானதும் புத்தியை தெளிவிக்கின்றதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருந்தது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை சொல்வதில் 2 நிலை உண்டு. ஒரு காரியத்தை ஒரு தருணத்தில் சொல்லுவோம் என்றால் 2 நிலைகளில் சொல்லலாம். ஒன்று உண்மை நிலை. உண்மை என்றால் நடந்ததை
நடந்தது போன்று சொல்வது. இரண்டாவது நிலை பொய் நடவாததை நடந்தது போன்று சொல்வது. மூன்றாவது ஒன்று இருக்கின்றது. இதுதான் சாத்தான் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கு காட்டிய ஒரு நிலை. அது என்ன நிலை? பொய் உண்மை. உண்மையும் இல்லை, பொய்யும் இல்லை, பொய் உண்மை. உண்மையை போன்றே காணப்படக்கூடியது. பூமி உருண்டையாக இருக்கின்றது. ஆனால் நாம் பார்க்கும் தூரம் வரைக்கும் அந்த பூமி தட்டையா இருக்குது. பூமி தட்டையாக உள்ளது, பார்ப்பதற்கு தட்டையாக உள்ளது, உண்மையில் அது உருண்டை. இதுதான் பொய்யுண்மை. நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது பொய், உண்மையில் அது வேறு. பொய்யுண்மை. சாத்தான் பொய்க்கு பிதா. ஆனால் சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் பொய் பேச மாட்டான். அதே போன்று சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் உண்மையும் பேச மாட்டான். அவன் பேச துடிப்பது, பேச ஆர்வமாக காணப்படுவது பொய் உண்மை. பொய்யை உண்மையை போன்ற பொய். அந்த பொய் உண்மையைத்தான் சாத்தான் இன்றைய நாட்களிலும், ஏதேனில் துவங்கி இன்றைய நாட்களிலும் அந்த பொய் உண்மையைத்தான் அவன் பேசிக் கொண்டிருக்கிறான். எந்த ஆதாமிற்கு சத்தியம் போதிக்கப்பட்டதோ தேவனால், அதே ஆதாமிடத்தில் அசத்தியத்தை அவன் போதிக்கின்றான். அவர்கள் நம்பும் வண்ணமாக அவர்களுக்கு அவன் போதிக்கின்றான். கிறிஸ்து காட்டும் ரட்சிப்பின் பாதை ஒன்று என்றால் அதற்கு எதிரான நிலையை அவன் போதிக்கின்றான். இந்த நாட்களிலும் இந்த பொய் உண்மையைத்தான் இந்த நாட்களிலும் வல்லமையாக சாத்தான் போதித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சாத்தானின் சத்தியத்தின் ஒன்றுதான் இந்த இன்று மேடைகளில் காணக்கூடிய தேவனுக்கு பிரியமானவர்களே இந்த அதிசய அடையாளங்கள். சாத்தானின் அசத்தியத்தினாலே இந்த உலகத்திற்கு கொண்டு வரப்பட்ட ஒன்றுதான் இந்த இன்றைய நாட்களில் நாம் எல்லோரும் பார்த்தோம்னவாக நிகழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த அற்புத அடையாள குற்றங்கள். உண்மை போன்ற பொய், சத்தியம் போன்ற அசத்தியம். கிறிஸ்துவின் பெயரால் கூட்டப்படும் சுவிசேஷ கூட்டங்களில் அற்புத அடையாளங்கள் என்ற பெயரால் பொய்யுண்மையை சத்ருவாகிய சாத்தான் இந்த நாட்களில் போதித்துக் கொண்டிருக்கின்றார். சாத்தானின் பொய் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் மக்களுக்கு அவர்கள் சொல்வதெல்லாம் வசீகரமாக, அவர்கள் சொல்வதெல்லாம் ஏற்புடையதாக அவருடைய மனதில் தென்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படி அவிருட்சத்தின் கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு ஏற்றதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருந்தது போன்று இந்த நாட்களில் சத்ருவாகிய சாத்தான் மேடைகளில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புத அடையாளங்கள் அவருடைய புத்தியை தெரிவிக்கிறதும் பார்வைக்கு இதமானதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் இருக்கிறது. இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் சாத்தானின் அணுகுமுறை, போதனை அவர்கள் எதிர்பார்ப்பது போன்று இருக்கின்றது. பார்வைக்கு இன்பமாக அங்கு சொல்லப்படக்கூடிய சத்தியங்கள் புசிப்புக்கு ஏற்றதாக, இச்சிக்கப்படத்தக்கதாக அவன் அந்த மேடைகளில் அசத்தியங்களை போதித்துக் கொண்டிருக்கின்றான். இன்றைய கிறிஸ்துவ மேடைகள் கடினமான வேத பகுதி தாற்பயங்கள், அநேக தாற்பயங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இத்திருச்சபைக்கு வைத்து விட்டு சென்றிருக்கின்றார். அவைகளை பற்றி பேசுவதில்லை. தீர்க்க தரிசன நிறைவேறுதலை பற்றி அநேக காரியங்களை தேவன் திருவசனத்தில் அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவைகளை பற்றி பேசுவதில்லை. வருகைக்கான ஆயத்தத்தை பற்றி பேசுவதில்லை. கற்பனைகளின் அவசியத்தை பற்றி பேசுவதில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே,
அதற்கு பதிலாக சாத்தான் இப்பொழுது அற்புத அடையாளங்கள் மூலம் தேவ சத்தியத்திற்கு இணையான நிகரான ஒரு போதனையை வைத்திருக்கின்றான். அதுதான் அற்புத அடையாளங்கள். உண்மையை போன்று காணப்படும் இந்த அற்புத அடையாளங்கள் சாத்தான் ஏவாளுக்கு பேசிய உண்மையை போன்றுதான். இந்த பொய் உண்மையைத்தான் சாத்தான் ஆதியில் செய்தது போல் இன்றைய நாட்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் சத்தியம் ஆழமாக இருந்தால் தான் அது சாத்தம் செய்யக்கூடியதா அல்லது தேவனுடைய சமூகத்தில் வெளிப்படக்கூடிய அற்புத அடையாளங்களா என்பதை நம்மால் யூகித்து பார்க்க முடியும். காரணம், எந்த இடத்தில் சத்தியம் இல்லையோ அங்கு சாத்தானின் வஞ்சகம் கண்டிப்பா இருக்கும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளை அசத்தியத்தின் மூலமாக சந்தித்த அந்த சத்ருவாகிய சாத்தான் மோசே ஆரோன் காலத்தில் அற்புத அடையாளங்களின் மூலமாக அவன் டைரக்டா எந்த அற்புத அடையாளங்கள் இந்த நாட்களில் செய்து தேவனுடைய பிள்ளைகளை வழி தவறு செய்து கொண்டிருக்கின்றானோ அதே அற்புத அடையாளங்களின் மூலமாக மோசே ஆரோனுடைய காலத்தில் அவன் அவர்களை சந்திக்கின்றான். டைரக்டா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவ ஜனம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால், வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த கானானிற்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்றால், அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் என்றால், தேவன் ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தை யாரிடத்தில் போய் சொல்ல வேண்டுமோ அவரிடத்தில் சொல்லும்படியாக மோசேயையும் ஆரோனையும் அவர் படித்தார். பார்வோனுக்கு முன்பதாக நிற்கக்கூடிய இந்த மோசேயும் ஆரோனும் இது தேவனுடைய திட்டமா மனுஷனுடைய திட்டமா என்பதை மெய்ப்பிப்பதற்காக, சொல்லுவதற்காக, இது தேவ திட்டம் என்பதனை அவர்களுக்கு சொல்லுவதற்காக தேவன் அவருடைய கரத்தில் ஒரு கோலை கொடுத்து இதை அந்த பார்வோனுக்கு முன்பதாக நீ என்ன செய்ய போடு, அது சர்ப்பமாக மாறும். இவர்கள் இருவரும் அங்கு சென்று அந்த கோலை பார்வோனுக்கு முன்பதாக போட்ட மாத்திரத்தில் தானே தேவன் கூறியது போன்ற ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. அந்த கோல் பாம்பாக வலு சர்ப்பமாக மாறியது. இதை பார்த்த மாத்திரத்தில் இவர்கள் அதிர்ச்சியத்தில் இருக்கும் பொழுது பார்வோன் என்ன செய்தான், தன்னுடைய கரங்களை தட்டி அவனுடைய மந்திரவாதிகளை அழைத்து அவர்களுடைய கரங்களில் இருந்த கோல்களையும் அவன் போட சொன்னால் அவர்கள் போட்ட மாத்திரத்தில் தானே அவைகள் அனைத்தும் பாம்புகளாக மாறின. அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து வாக்குத்தத்தத்தின் தேசமாகிய அந்த கானானிற்குள்ளாக அவர்கள் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு கோலை பாம்பாக மாற்றக்கூடிய அதிசயத்தை அவர் செய்தார் என்றால், இங்கு சத்ருவாகிய சாத்தான் என்ன செய்கின்றான், அந்த மந்திரவாதிகளுக்கு கரங்களில் உள்ள அனைத்து கோள்களையும் பாம்பாக மாற்றினான். தேவன் ஒரு கோலை பாம்பாக மாற்றக்கூடிய அதிசயத்தை செய்தார் என்றால், இவன் பல பாம்புகளை எழுப்பி பல அதிசயங்களை அவன் செய்கின்றார். தேவதிட்டம், தேவனுடைய சித்தம் நிறைவேறுவதற்கு ஒரு அற்புத அடையாளத்தை தேவன் செய்தால், அந்த திட்டத்தை தடுத்து போடுவதற்கு, அந்த திட்டத்தை சின்னாபின்னமாய் ஆக்கி போடுவதற்கு சத்ருவாகிய சாத்தான் பல அற்புதங்களை, பல அடையாளங்களை அவன் செய்கின்றான். வித்தியாசம் காண முடியாத அளவுக்கு அற்புத அடையாளங்களை அவன் செய்கின்றான். எப்படி அப்படியானால் வித்தியாசம் காண முடியும்? நாம் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிப்பது? அந்த அற்புத அடையாளம் செய்யப்படுவதின் நோக்கத்தில் தான் வித்தியாசத்தை நாம் காண முடியும். இங்க தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினார்.
அந்த அற்புதத்தை ஏன் நிகழ்த்தினார் என்றால் அதனுடைய நோக்கம் அவர்கள் அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பரிசுத்தமான அந்த கானானிற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட வேண்டும். வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக அவர்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் அந்த அற்புதத்தை செய்தார். பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை இருக்கணும், பரவ காணத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டும் என்ற நோக்கம் இருக்கணும். இதற்காகத்தான் அற்புத அடையாளத்தை அவர் செய்தார். பார்வோனுக்கு முன்பதாக செய்தார். சாத்தானை பிரண்டையும் தடுத்து போடுவதற்கு பல பாம்புகளை, ஒரு பாம்பை தேவன் எழுப்பினார் என்றால் தேவனுடைய நோக்கத்தை சிதைப்பதற்கு அவன் பல பாம்புகளை எழுப்புகின்றான். ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் மந்திர வித்தி மூலமாக ஒரு மாயமான தோற்றத்தை மாத்திரம் என்ன செய்ய முடியும், கொண்டு வர முடியும். அது போன்ற மாயமான ஒரு தோற்றத்தை தான் இங்கு சாத்தான் அவர்களுக்கு முன்னதாக கொண்டு வந்தான். ஆனால் தேவன் செய்யக்கூடிய அந்த அற்புதம் அவன் மாயமாக மாய வித்தை போன்று கொண்டு வரக்கூடிய அந்த அதிசயங்களை விழுங்கி போட்டுவிடும். தேவன் மேற்கொள்வார். இன்றைய அற்புத அடையாளங்களின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து உண்மையான விடுதலை கிடைக்கவில்லை என்றால், ஒரு மனிதனுக்கு பரலோகத்தின் பாதை காட்டப்படவில்லை என்றால், அந்த அற்புத அடையாளங்கள் வேறு ஒன்றுமில்ல, சத்ருவாகி சாத்தான் தன்னுடைய கைகளில் வைத்துக் கொண்டு கிறிஸ்துவ மேடைகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதுதான் பொருள். இன்றைய கிறிஸ்துவ மேடைகள் கிறிஸ்துவின் பெயரால் இவ்வுலக வாழ்க்கைக்கான தேவைகளை பெறுவதற்கு மாத்திரம் உபயோகப்படுத்தப்படுகின்றது. அங்கே கூடக்கூடிய அந்த அற்புத அடையாள மேடைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவைகள் இந்த உலகத்திற்கான தேவைகளை மாத்திரம் சந்திக்கக்கூடியவர்கள். அதனால்தான் மக்கள் அலைமோதுகின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும், கிடைக்க பெற வேண்டும் என்பதற்காக அது போன்ற கூட்டங்களை நாடுவதனால் அந்த கூட்டங்கள் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய வழிகளை போதிப்பதில்லை. பரமம் சேர்க்கக்கூடிய பிரமாணத்தை குறித்து அது பேசுவதில்லை. இரண்டாம் வருகைக்கான ஆயத்தத்தை குறித்து அது பேசுவதில்லை. ஓய்வு நாளின் அவசியத்தை பற்றி அது பேசுவதில்லை. இன்று சத்தியத்தை விட்டுவிட்டு வெறும் தேவனுக்கு பிரியமானவர்களே, வெறும் மந்திர ஜாலங்களை போன்று அற்புத அடையாளங்களை மாத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் வெறும் மாயான தோற்றம் உடையது. தேவனுக்கு பிரியமானவர்களே, 1957 வருஷத்தில் அட்லாண்டா என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டில் ஒரு மாநகரில் பிரெஸ்பிட்டேரியன் மினிஸ்டர் ஒருவர், அவருடைய பெயர் காரல் ஸ்டிகல் என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர், அவர் என்ன செய்தார், ஒரு ஆய்வை ஏற்படுத்தி அவர் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டார். அந்த ஆய்வு அறிக்கையில் அவர் என்ன சொன்னார், அவரது 6 ஆண்டு கால ஆய்வுல 6 ஆண்டு காலமாக எங்கெல்லாம் இந்த அற்புத அடையாள கூட்டங்களின் மூலமாக சுகம் பெற்றவர்கள் இருக்கின்றார்களோ அவர்களை அழைத்து ஒரு ஆய்வை மேற்கொண்டு அப்படி சுகமானவர்களை மருத்துவ சோதனை செய்து அவர் பார்க்கிறார். அந்த மருத்துவ சோதனையில் அவர் என்ன சொல்லுகிறார், I have never seen a vestige of physical change in them. அவருடைய உடற்கூறில் ஒரு மாற்றமும் ஏற்படுவதில்லை என்று சொல்லுகிறார். So far not a single healer has submitted one of his cure to medical examination. இதுவரைக்கும் மருத்துவ சோதனைக்கு இது போன்ற சுகம் பெற்றவர்கள் தங்களை அவர்கள் ஒப்புக் கொடுக்கவில்லை. It is just a psychological impact. இது வேறு ஒன்றுமில்லை, மனதளவில் ஒரு மனிதன் நான் சுகம் பெற்று விட்டேன் என்று நினைப்பது மாத்திரம்தான் அங்கு நிகழ்வதாக அந்த பிரெஸ்பிட்டேரியன் மினிஸ்டர் சொல்லுகிறார். அற்புத அடையாளங்கள்
ஒரு மனிதனுக்கு பாவத்திலிருந்து தேவையான விடுதலையை பெற்றுத்தராது. பரத்தின் பாதைக்கு செல்லக்கூடிய சத்தியத்திற்குள்ளாக அவர்களை வழிநடத்தாது. அப்படி பரத்தின் பாதைக்கு வழிநடத்தப்படாத ஒன்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தராத ஒன்று நிகழும் என்றால் அந்த கிறிஸ்துவ மேடைகளில் சத்துருவாகிய சாத்தான் எழும்பி நிற்கின்றான் என்பதை மாத்திரம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ மேடைகளில் கிறிஸ்துவின் நாமத்தை வைத்து, அவர் நாமத்தை வைத்து அற்புதங்களை செய்து கிறிஸ்தவர்களையும் அவர்கள் தடப்புறலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கிறிஸ்துவ உலகத்துல 95% பேர்கள் இந்த அற்புத அடையாள கிறிஸ்துவர்களாக தான் இருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இது போன்ற மந்திரத்தை செய்பவரை போன்று இந்த உலகிற்கு அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆதாம் ஏவாளை சந்தித்தவர், மோசையும் ஆரோனையும் சந்தித்த சாத்தான் கிறிஸ்துவின் காலத்தில் ஆதி திருச்சபை மக்களை சந்திக்கின்றார். இரண்டாம் வருகைக்கு முன்பதாக வாழக்கூடிய இந்த நாட்களில் நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலோ அவர் அதை செய்து கொண்டிருக்கின்றார். 10 கன்னிகளை பற்றிய ஓமானத்தை படித்திருப்பீர்கள். இந்த ஓமானத்தை தேவனுடைய பிள்ளைகள் அவர் வருகைக்காக எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்காக தேவன் கொடுத்த ஒரு ஓமானம் கண்டிப்பாக. ஆனால் அதிலும் மேலான ஒரு சத்தியத்தை ஆழமாக இதை படித்து பார்க்கும் பொழுது தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கின்றார். இந்த மாயான அற்புத அடையாளங்களை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த 10 கன்னிகளுடைய அந்த ஓமானத்தை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார். இந்த ஓமானம் எப்படி சொல்லுகின்றது? கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக 2 வகையான கூட்டம் இருக்கும். கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே 2 பிரிவுகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, மணவாளனை இந்த 2 பிரிவினரும் அறிந்து வைத்திருப்பார்கள். ஆயத்தமாக இருங்கள் என்ற கட்டளை இந்த 2 பிரிவினருக்கும் சமமாக கொடுக்கப்பட்டது. இந்த 2 பிரிவினரோ, இந்த 10 பேரோ ஜீவத்தை வைத்திருந்தார்கள், சத்தியத்தை வைத்திருந்தார்கள். ஒரே தொழிலை செய்யக்கூடிய ஒரே இடத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஒரே நோக்கத்தை உடையவர்களாக இருந்தார்கள். புறப்படுங்கள் என்ற சத்தம் இந்த 10 பேருக்கும் ஒரே நிலையில், சமநிலையில் கொடுக்கப்பட்டது. இந்த 10 பேருக்கும் மாமிசமான பலகீனங்கள் இருந்துச்சு. உறங்கினார்கள். 10 பேரும் உறங்கினார்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்துவ உலகத்தில் தேவனுக்கு பிரியமானவர்களே இருக்கக்கூடிய 2 சாரர்கள். புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். புத்தி அற்ற கன்னிகைகள் என்றால் யார்? புத்தி இல்லாத கன்னிகைகள் என்று தேவன் இந்த உமானத்தில் பேசுகிறாரே, அவர்கள் யார்? They live by their own opinion. தங்களுடைய நோக்கத்திற்கிணங்க வாழ்ந்தவர்கள். தங்களுடைய சொந்த கூற்றின் பிரகாரம் வாழ்ந்தவர்கள். அதற்கென்று ஒரு சத்தியத்தை அமைத்து அந்த சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இரண்டாவதாக, தெளிவான சத்தியம், கற்பனைகள், தீர்க்க தரிசன விளக்கங்கள் அதனுடைய நிறைவேறுதல் இருந்தாலும் அதன்படி வாழ தங்களை ஒப்புக் கொடுக்காதவர்கள். தன்னுடைய எண்ணெய் பற்றாக்குறையை அறிந்திருந்தும் அக்குறையை போக்கிக் கொள்வதற்கு மனது இல்லாதவர்கள். அந்த குறைபாடுகளை யார் அவரிடத்தில் எழுதி சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனதில்லாதிருந்தவர்கள். அவர்கள் போட்ட கணக்கின் பிரகாரம் மணவாளன் என்ன செய்யணும்? வரணும். அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு அந்த எண்ணெயை வைத்திருந்தார்களோ அந்த எண்ணெய் எரிந்து தீர்வதற்குள்ளாக மணவாளன் வர வேண்டும் என்று மணவாளனுக்கு நேரத்தை கொடுத்து
தாங்கள் வைத்திருக்கக்கூடிய குறைவான எண்ணெய் தீர்வதற்குள்ளாக அவர் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள். Christ Savior is risen. இந்த சத்தியம் போதும் என்று தங்களை ஒரு வட்டத்திற்குள்ளாக அதற்கு மேலாக தேவன் வைத்திருக்கக்கூடிய சத்தியத்தை, எந்த சத்தியம் அவர்களில் இருக்கும் என்றால் அதற்கு மேலாக அதுதான் பரலோகத்திற்குள்ளே அழைத்து செல்ல முடியும் என்று பல சத்திய சாரங்களை தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கும் பொழுது அவைகளெல்லாம் வேண்டாம். என் கையில் என்ன சத்தியம் இருக்குதோ, நான் எதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அந்த சத்தியத்துக்குட்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தா போதும் என்று நினைத்துக் கொண்டு வாழ்பவர்கள். எப்படியாக மேசியா ராஜ பரம்பரையில் வர வேண்டும், தங்கள் அந்தஸ்தில் வர வேண்டும் என்று எதிர்பார்த்த யூதர்களை போன்று மேசியா எப்படி வர வேண்டும் என்று, மேசியா எப்படி வந்தாரோ அப்படி வருவதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் எப்படி வர வேண்டுமோ அப்படி வர வேண்டும் என்று அவர்கள் மேசியாவிற்கு ஒரு 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 கோடை போட்டு காட்டியது போன்று இன்றைய நாட்களில் இரண்டாம் வருகையில் கிறிஸ்து தாங்கள் நினைக்கக்கூடிய நிலையில் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தான் இந்த புத்தியற்ற கன்னிகைகள். புத்தி உள்ள கன்னிகள் நினைச்சதாக இவங்க ஒரு சின்ன கூட்டம். இவருடைய கருத்துல சத்தியம் இருந்துச்சு. தேவை அழைப்பை, அந்த அழைப்பு எப்படி அவர்களை அணுகியதோ நெருங்கியதோ அப்பட்டமாகவே ஏற்றுக்கொண்டவர்கள். மணவாளனுடைய வருகைக்கான அடையாளத்தை அறிந்திருந்தவர்கள். தீர்க்க தரிசன தெளிவை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேவன் திருச்சபைக்கு சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் காண்பது மாத்திரமல்ல, தங்களுக்காக எதிர்காலத்தில் தேவன் என்னத்தை வைத்திருக்கின்றார் என்பதை அனுமானிக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் அவர்கள். அவர்களிடத்துல சற்று அதிகப்படியான எண்ணெய் இருந்துச்சு. அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், இவர்கள் கரத்தில் இருந்த அந்த எண்ணெயை காட்டிலும் அவர்களுடைய களத்துல சற்று அதிகப்படியான எண்ணெய் இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுதான் ஓய்வு நாள் சத்தியம். வருகையின் காலத்தில் இந்த இரு தரப்பினருக்கு இடையே பரலோகம் வைத்திருக்கக்கூடிய ஒரு அடையாளம், ஒரு முத்திரை, அதிகப்படியான வெளிச்சம். அதுதான் புத்தியற்ற கன்னிகள் அவசரமாக என்ன செய்கிறார்கள், இப்பொழுது மணவாளன் வந்து விடுவாரே, தங்களுடைய கரங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் நின்று போய்விட்டதே, குறைந்து போய்விட்டதே, தீர்ந்து போய்விட்டதே. ஆகவே நாங்கள் என்ன செய்கின்றோம், போய் கடைத்தெருவுக்கு சென்று அந்த எண்ணெயை வாங்கி கொண்டு வருகின்றோம் என்று அவர்கள் செல்கின்றார்கள். தேவருக்கு பிரியமான தேவஜனமே, அவர்கள் கடைத்தெருவுக்கு சென்றார்கள், தேவையான எண்ணெயை வாங்கினார்கள், வந்தார்கள். அவர்கள் இங்கு வருவதற்கு முன்னதாக மணவாளன் வந்து இந்த ஆயத்தமாக இருந்த 5 கன்னிகைகளையும் அழைத்துக் கொண்டு அவர் என்ன செய்யாரு, போயிட்டார். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, எந்த நோக்கத்திற்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த காரியத்தை நடந்து முடிந்த பிறகு அவர்கள் அந்த எண்ணெயை வாங்கி வந்தார்கள். நோக்கம் நிறைவேறல. மணவாளனுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும் என்பதற்காக, விழித்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய விளக்குகளில் எண்ணெய் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த எண்ணெய் குறைவுபட்ட பொழுது அவர்கள் வாங்கி வந்த நிலையில மணவாளன் வந்து சென்று விட்டார். வாங்கி வந்த எண்ணெய் பிரயோஜனம் இல்லை. எந்த நோக்கத்திற்காக அவர்கள் வாங்கி வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறி போய்விட்டது. மணவாளன் வந்து மனையாட்டியாகிய திருச்சபையை அழைத்து சென்று விட்டார். அதற்கு பிறகு அவர்கள் தன்னுடைய கரங்களில் இந்த எண்ணெயை வச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் கரங்களில் வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய்க்கும் அவருடைய வருகைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய இல்லாமை சந்திக்கப்பட வேண்டும் என்பதற்காக வாங்கி வந்த எண்ணெய் அது.
அந்த எண்ணெய் எந்த ஒரு காரியத்தை செய்தது என்றால் அவர்களுக்கு கரத்தில் எண்ணெய் இல்லை என்ற இல்லாமையை போக்குவதற்காக அவர்கள் பெற்று வந்த எண்ணெய். அவ்வளவுதான் அது. அதுக்கும் அந்த மணவாளன் வருவதற்கும் அந்த மணவாளன் மணவாட்டியை திருச்சபை எடுத்து செல்வதற்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இதுதான் இந்த நாட்களில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள். அந்த வாங்கி வந்த எண்ணெய் இன்றைய அற்புத அடையாளங்கள் எப்படி இருக்குன்னா, வாங்கி வந்த எண்ணெயை போன்றதுதான். இல்லாமையை போக்கிக் கொள்வதற்காக பயன்படுத்தப்படுவது, அவருடைய பொருளாதார தேவைகளை சந்திக்க முடியாது, அவருடைய வியாதி, அவருடைய நோய்கள் இவைகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக, வேலை வாய்ப்பு, திருமணம், இது போன்ற காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அற்புத அடையாளம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலை இன்றைக்கு திருச்சபையில் இருக்குது. அந்த 10 கன்னிகையில் 5 கன்னிகைகள் வாங்கி வந்த அந்த எண்ணெய் வேற எதுக்கும் பிரயோஜனம் அல்ல. அந்த எண்ணெயை வைத்துக் கொண்டுதான் அந்த சத்துருவாகி சாத்தான் இந்த நாட்களில் தங்களுடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்களுடைய தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணெய் அவருடைய கரத்தில் இருந்தது போன்று இன்றைக்கு தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த அற்புத அடையாளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலை இன்றைக்கு கிறிஸ்துவ மகன்கள் கையில, அந்த மேடை பிரசங்கிகள் கையில இருக்கின்றது. அதற்கும் மணவாளன் வருவதற்கும் மனையாட்டியாக திருச்சபை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அற்புத அடையாள மேடைகள் தேவனுடைய சத்தியத்தை போதிப்பதில்லை, இல்லாமையை போக்கிக் கொள்வதற்காக இந்த நாட்களில் அவைகள் வைக்கப்படுகின்றன. 10 கற்பனை, ஓய்வு நாள், 2ஆம் வருகை, தீர்க்க தரிசன வேத பக்திகளை பற்றி பேசுதல், இது போன்ற எதுவுமே அங்கு இல்லை. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அற்புத அடையாளங்கள் செய்யப்படுவது இல்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்தாரே. வேதத்தில் காணக்கூடிய தேவனுடைய சீடர்கள் அற்புத அடையாளங்கள் செய்தார்களே. எலியாவானவன் 16 அற்புதங்களை செய்தான். எலிசா ஆனவன் 32 அற்புதங்களை செய்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 34 அற்புத அடையாளங்களை செய்தாரே. என்ன வித்தியாசம் அவர்கள் செய்ததுக்கும் இன்றைக்கு இந்த உலக மேடைகளில், இந்த கிறிஸ்தவ உலகத்தில் அற்புத அடையாள மேடைகளில் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அற்புத அடையாளங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? என்னோடு வேதத்தின் பகுதி மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை புரட்டிக் கொண்டு பார்த்தீர்கள் என்றால், கர்த்தர் தன் சீடர்களோடு அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களோடு கூட கிரியைகளை நடப்பித்து அந்த அடையாளங்கள், அற்புத அடையாளங்களின் மூலமாக வசனத்தை உறுதிப்படுத்தினார். என்ன அற்புத அடையாளங்கள் மேடைகளில் செய்யப்படுகின்றதோ அந்த அற்புத அடையாளங்கள் மேடையில சத்தியம், வசனம் உறுதி செய்யப்பட வேண்டும். அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய சத்தியம் உறுதி செய்யப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அற்புத அடையாளங்கள் செய்யும் பொழுது அவர் சத்தியத்தை உறுதிப்படுத்தினார். சீடர்கள் அற்புத அடையாளங்களை செய்யும் பொழுது சத்தியத்தை உறுதிப்படுத்தினார்கள். இந்த நாட்களில் சத்தியம் இல்லாத அற்புத அடையாளங்கள் நிகழ்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நீங்களும் நானும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, எந்த ஒரு அற்புத அடையாள நிகழ்ச்சி தேவனுடைய கடைசி கால சத்தியமாகிய அவரது வருகை குறித்தோ, தேவனது குணாதிசயமாகிய அவரது கற்பனைகளை குறித்தோ, தேவனுடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய அவரது ஓய்வு நாளை குறித்து போதிக்காமல் இருக்கின்றதோ அது சத்துருவாகிய சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட மேடைகள்.
செய்த அடையாளங்கள் அல்ல, இது சீடர்கள் செய்த அற்புத அடையாளங்கள் அல்ல. அவர்கள் சத்தியத்தை உறுதி செய்தார்கள். எந்த ஒரு வேலை சத்தியத்தை உறுதி செய்யாமல் இருக்கின்றதோ அந்த வேலை தேவனுக்குரியதல்ல, கிறிஸ்துவுக்குரியதல்ல, தேவனுடைய அடியார்களுக்குரியதல்ல. ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டார், அற்புத அடையாள கூட்டத்துல நீங்க இப்படி சொல்றீங்க, அங்கு தேவனுடைய நாமத்தை போற்றி துதிக்கிறார்களே, அவருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கின்றார்களே, அவருடைய நாமத்தை அவர்கள் வல்லமையாக பிடித்துக் கொண்டிருக்கின்றார்களே, எப்படி? பவுலும் சீலாவும் ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையில ஒரு பிசாசை பிடித்த ஒரு பெண்மணி அவரிடத்தில் வந்து பேசுகிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்யும் தேவனுடைய தாசர்களே, எவ்வளவு தூரத்திற்கு அவர்களையும் தேவனையும் உயர்த்தி பிடிக்க முடியுமோ, போற்றி துதிக்க முடியுமோ, அவ்வளவு தூரத்திற்கு அந்த அந்த பிசாசு பிடித்த அவள் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என்னத்தான் அவர் செய்கிறார்? இந்த வேதத்தின் பகுதியை நாம் தியானத்தில் பார்த்தோம் என்றால், இந்த பவுலும் சீலாவும் சென்று சேர வேண்டிய இடத்திற்கு சென்று அங்கு சொல்லப்பட வேண்டிய சத்தியத்தை சொல்லுவதை இவர் இங்கு தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். எப்படி நிறுத்துறது? அவர்களை போற்றி துதித்து பாடி. இன்றைக்கு கிறிஸ்துவ மேடைகளில் அதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. சத்தியத்தை சொல்லப்படாத நிலையில், சத்தியம் அவர்களுக்கு எடுத்து இயக்கப்படாத நிலையில இந்த அற்புத அடையாளங்களை வைத்து சத்துருவாகி சாத்தான் தேவனுடைய பிள்ளைகளை மடக்கி போட்டுக் கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான தேவஜனமே, கொல்கதாவிலே உயர்த்தப்பட்ட 3 சிலுவைகள், கிறிஸ்து நடுவே 2 கல்லர்கள், 2 மருங்கை. வேதம் இந்த கல்லர்களை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஆனால் ஒரு சரித்திர குறிப்பு என்ன சொல்லுகிறது? ஏரோதானவன் அந்த எருசலேம் பட்டணத்தை எடுப்பித்து கட்டும் பொழுது 40,000 யூதர்களை பணி நீக்கம் செய்தார். இவர்கள் எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மலைப்பாறைகளில் தங்கி அங்கு வந்து செல்பவர்களை அடித்து அவருடைய கரங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை கொள்ளையடித்து செல்லும் தொழிலை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அந்த 40,000 பேர்ல 2 பேர் தான் இந்த 2 கல்லர்கள், கிறிஸ்துவுக்கு இருவருக்கு அடிக்கப்பட்டிருந்த 2 கல்லர்கள். இவர்கள் இருவரும் ஒரே குற்றத்திற்காக ஒரே நிலையில் தொங்கும் நிலையில் அவர்கள் தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். லூக்காவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 39 40 வசனங்கள் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவை பார்த்து நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் நீர் என்ன செய்யும்? ரட்சித்துக் கொள்ளும். அவனுடைய ஞானத்தில், அவனுடைய அறிவுல என்ன இருக்கின்றது என்றால், ரட்சிப்பு என்றால் அவன் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வலி வேதனையிலிருந்து கீழே இறங்கணும். அவன் பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பாடுகளில் இருந்து அவன் கீழே இறங்கணும். அதுதான் ரட்சிப்பு என்று அவன் இங்கு பொருள்பட அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றான். அப்படி நீர் இறங்க செய்தால் உண்மை நான் ரட்சகர் என்று ஒத்துக்கொள்ளுகின்றேன், எங்களுக்கு ரட்சிப்பு கிடைத்தது என்று நான் நிறைவு கொள்ளுகின்றேன். இவ்வுலகத்தின் கஷ்டங்கள், தொல்லைகள், வியாதிகள், நெருக்கடிகள் இவைகளில் இருந்து விடுபடுவதே ரட்சிப்பு என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். மற்றொரு கல்ல என்ன சொன்னா, சிலுவையின் சத்தியத்தை அவன் அறிந்திருந்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை அவன் அறிந்து வைத்திருந்தான். கிறிஸ்து தன் மகிமையில் வரும்பொழுது அவர் பாராட்டக்கூடிய அந்த ரட்சிப்பு என்றால் என்ன என்ற அர்த்தத்தை அவன், அந்த ரட்சிப்பை, அந்த நிச்சயத்தை, இவ்வுலகின் வேதனையின் பாதையில் செல்ல வேண்டிய அவசியத்தை அவன் உணர்ந்தவனாக இருந்தான். அவன் அடுத்தவனை நோக்கி என்ன சொல்லுகின்றான்? அவன் இன்னொரு கல்லனை நோக்கி,
என்ன சொல்லிக்கிட்டான்? லூக்காவின் லூக்காவின் புத்தகம் 23வது அதிகாரம் 40 வசனத்துல என்ன சொல்லிருக்கான்? நீ ஆக்கினைக்கு உட்பட்டவளாக இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? This man has done nothing amiss. Lord, when thou come in thy kingdom, remember me. ஒரு பாவமும் அறியாத மனிதன் இவர் என்று அவனிடத்தில் சொல்லிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் நோக்கி பார்த்து, Lord, when thou come in thy kingdom, remember me. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். கிறிஸ்து தன் ராஜரீகத்தில் இரண்டாவதாக வரும்பொழுது அப்பொழுதுதான் அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ரட்சிப்பு கிட்டம். ரட்சிப்பு என்றால் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகத்தில் இரண்டாம் வருகையில் வரும்பொழுதுதான் ரட்சகராக வருவார். அப்பொழுதுதான் அந்த ரட்சிப்பு சாத்தியம். அதுவரை நம் பாவத்தின் நிமித்தமாக நாம் கடந்து செல்லக்கூடிய பாதையில இந்த உலகத்துல தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகம் நம் மீது சுமத்தக்கூடிய அந்த சிலுவையை சுமந்தவர்களாக நாம் சென்றுதான் ஆக வேண்டும். கஷ்டங்களையும் வியாதிகளையும் துன்பங்களையும் நாம் சகித்துத்தான் செல்ல வேண்டும் என்ற ஒரு உண்மையான ரட்சிப்பு நிலை அறிந்தவராக அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ரட்சகர் வரும் வரைக்கும் அவருடைய பாதையில் செல்லுபடியாக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகளின் மூலமாக கடந்து வர வேண்டும் என்பதை அவன் நினைவு கூர்ந்தான். அந்த முதற்கல்லன் இந்த உலகத்தின் துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், வலி, வேதனையிலிருந்து நீர் என்னை இறக்கிவிடும் என்று அவன் செஞ்சான். அந்த ரட்சிப்பு என்பதற்கு உலக பிரகாரமான அர்த்தத்தை அவன் கொண்டவனாக இருந்தான். ரெண்டு விதமான கிறிஸ்துவர்கள் இருக்கின்றார்கள். ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ரட்சிப்பு என்பது தங்கள் இந்த உலகம் துன்பங்களிலிருந்து பெரும் விடுதலை என்போருக்கு, உலக பாடுகளிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த ரட்சிப்பு தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் அதுபோன்ற மேடைகளில் அழைத்து அந்த பாடுகளிலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அடையாளங்களுக்கு அவர்கள் தங்களை விற்று போட்டு விடுகிறார்கள். ரட்சிப்பு என்பது தேவனால் பகரக்கூடியது. அது இரண்டாம் வருகையில் அவர் வரும்பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் அது சாத்தியம். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இன்னொரு வகையா நமக்கு ரட்சிப்பு என்பது இந்த உலகத்தின் பாடுகளிலிருந்து உடனே நான் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு சாரர். ரட்சிப்பு என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சென்ற பாதையில் தானும் சென்று அவருடைய அந்த சிலுவையை நானும் சுமந்தவனாக சென்று அதன் முடிவிலே அவர் இரண்டாம் வருகையில் ராஜரீகத்தில் வரும்பொழுது அவரை நான் முகமுகமாக தரிசிப்பேன், அவரோடு செல்வேன், அப்பொழுதுதான் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்லக்கூடிய வேதத்தின் பிரகாரம் நினைக்கக்கூடிய மற்றொரு சாரர். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த இரண்டுல நாம் எங்கி இருக்கின்றோம்? உலகத்தின் பாடுகளிலிருந்து வேதனையிலிருந்து உடனே நாம் வெளியில் வர வேண்டும் என்று அந்த அந்த கிறிஸ்தவ மேடைகளை அணுகி செல்லும் பொழுது, அற்புத அடையாளங்களின் மேடைகளை அணுகி செல்லும் பொழுது சத்துருவாகி சாத்தான் நம்மை வஞ்சித்து போட்டு விடுவான். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கின்றேன். இந்த மேடைகளில், எந்த மேடைகள் இந்த நாட்களில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாவத்திலிருந்து விடுதலையை சொல்லவில்லையோ, எந்த மேடைகள் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்களும் நானும் பரத்திற்கு செல்வதற்கான பாதையை சொல்லவில்லையோ, அந்த மேடைகள் கிறிஸ்துவ மேடைகள் அல்ல. சத்துருவாகிய சாத்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட அவனுடைய மேடைகள். இன்றைய நாட்களில் இந்த அற்புத அடையாளம் என்று சொல்லக்கூடிய பட்டயத்தை வைத்துக் கொண்டு சத்துருவாகிய சாத்தான் அநேக கிறிஸ்தவர்களை மடங்கிடித்து போட்டு இருக்கின்றார். அதில் நீங்களும் நானும் இருந்து விடாமல் இருக்க தேவன் தாமே உங்களுக்கு அனுப்பணும். தயவு செய்வாராக. ஆமென்.
தலைவருக்கு ஜெபிப்போம். எங்களை அன்பால் நேசித்து வழிநடத்தக்கூடிய எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் மத்திய வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் தேவரே, அற்புத அடையாளங்கள் என்றால் என்ன, வேதம் சார்ந்த அற்புத அடையாளம் என்றால் என்ன, இன்றைக்கு சத்ருவாகி சாத்தான் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கக்கூடிய அற்புத அடையாளங்கள் என்றால் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு என்பதற்கான உண்மையான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜரீகத்தில் 2ஆம் முறை வரும்பொழுது எங்களுக்காக பாராட்டக்கூடிய அந்த ரட்சிப்பை இந்த உலகத்தின் பிடிகளில் இருந்தோம், இந்த உலகத்தினுடைய பாடுகளில் இருந்து விடுதலை பெறுவதற்காக ஒரு அற்பமான அர்த்தத்தை சத்துவாகி சாத்தான் எங்களுக்கு முன்பதாக வைத்து உண்மையான ரட்சிப்பின் வழியிலிருந்து எங்களை பிரித்து காட்டும்படியாக, பிரித்து எடுக்கும்படியாக அவன் எடுத்துக்கொள்ளக்கூடிய பிரயத்தனங்கள் அனைத்தையும் தேவரீர் நீர் மடங்கடித்து உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் தொடர்ந்து வாழ்வதற்கும், அநேகர் அவனுடைய வலையில் இருந்து தேவரீர் தப்பித்தவர்களாக உடைய திரு சமூகத்தை நாடக்கூடிய ஒரு நிலையை நீர் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக உடைய திரு சமூகத்தில் எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். எங்களை உடைய திரு சமூகத்தில் படைக்கின்றோம், ஏற்றுக்கொள்ள வழி நடத்தும். இந்த செய்தியை அங்காங்கே உலகமெங்கிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். யாவரையும் நீர் பூரணமாக ஆசீர்வதித்து வழிநடத்திடலாம். ஒரு கிருபை தயவு வழிநடத்துதல் நாளும் அவர்கள் மீது இருக்கட்டும். கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சிநேகமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளில் வளர்த்துடன் இந்த நாளில் தேவரீர் இந்த சத்தியத்தை ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.